நீ நான் காதல் சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சுந்தரி பக்காவாக பிளான் பண்ணி அபி எழுதுன மாதிரி ஒரு லெட்டரை எழுதி அபியோட ரூமில், அபி தங்கியிருந்த ரூமில் வச்சுட்டு போயிடுறாங்க. சுந்தரி நினச்சிக்கிட்டு இருக்கிறது எப்படியும் கிருஷ்ணன் அபியா தூக்கிக்கிட்டு போயிருப்பான் அப்படிங்கிறதுல தான் பார்த்திங்கன்னா சுந்தரி அப்படி ஒரு லெட்டரை எழுதி வச்சிட்டாங்க. ஆனால் ராகவ் இடையில பூந்ததுனால கிருஷ்ணனால், அதாவது முரளியால் அபியை அழைச்சிக்கிட்டு போக முடியல, கிட்னாப் பண்ணிக்கிட்டும் போக முடியல. ஸோ அபி மேலே ஸ்ப்ரே அடித்த உடனே மயங்கி விழுந்துடுறாங்க. அதே டைமில் ராகவ் வந்ததுனால ராகவ்கிட்ட அபி மாட்டிக்கிறாங்க. ராகவ் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அரை மனசோட தான் இருக்கிறாப்புல. இருந்தாலும் அபி மேலே பயங்கர கோபமாக இருக்கிறாப்புல. ஏன்னா கிருஷ்ணன் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அபியை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாப்புல இல்லையா. ஸோ அபி மேலே ஏற்கனவே நம்ம ராகவுக்கு கோபம் வந்துடுது. இப்போ ரூமில் போயிட்டு எப்படியாச்சும் அபிக்கும் விக்னேஷுக்கும் கல்யாணம் நடந்துடணும், அப்போனா தான் தன்னோட அக்கா லைஃபு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல தான் இப்பொழுதைக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு அபி ரூம்லேயே போயிட்டு அபியை படுக்க வைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சுந்தரி வச்ச லெட்டரும் நம்ம ராகவ் கையில் கிடச்சிடுது. அந்த லெட்டரில் அபி எழுதுகிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் இவரோட ஓடி போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. இதை பார்த்த உடனே ராகவ் அபியை ரொம்பவுமே தப்பாக நினச்சிக்கிறாப்புல. ஸோ கண்டிப்பாக இப்போ இந்த கல்யாணம் நடந்தே தீரணும், அது வரைக்கும் நம்ம தான் அபியை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அதே டைமில் நம்ம அபியை பற்றி தப்பாக ராகவ் திட்டிக்கிட்டும் இருக்கிறாப்புல. இதுவும் நம்மளால் பார்க்க முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மக்கா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி என்ன நடக்க போகுதுன்னு.